எழுதுறதுக்கு முன்னாடி சாவுன்னு வந்தால் என் பேர் எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வர்றது. ஸோ அது ஒரு பஞ்சாயத்தாகவும் இருக்குது. நான் பரவாயில்ல, அது நான் நமக்கு நல்லா நடித்தா பாராட்டுறாங்களா, அதை ஏற்றுக்கிறோன்னா கலாச்சாரம் ஏற்றுக்கணும், கிண்டல் பண்ணாலும் ஏற்றுக்கணும், அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். பட் சொல்கிற விதம் இருக்குது, அது நல்ல விதமாக சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுன்னு நான் மாற்றிப்பேன். இங்கே வந்து என்னென்னா, ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம், இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறோம், இல்லை பண்ணுறோம், உடனே அதே மாதிரி கூப்பிடுறது. எல்லா படமும் அதே மாதிரி தான் தொடர்ச்சியாக வில்லன் கேரக்டரே பண்ணுறீங்க. இல்லைன்னா இல்லைங்க, இல்லை என்னென்னா நீங்கள் வந்து வில்லன் கேரக்டர்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, ஹீரோனா சும்மா அப்படியே லைட்டாக வெறும் சாங்ஸ் வச்சு முடிச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? சண்டை தாங்க இருக்கிறதுலே கஷ்டம் படத்தில், ஸ்டண்ட்டு தான். அப்படி இல்லை, நான் இப்போ நான் சொல்லணும்னு சொல்கிறேன், உங்களுக்கு முன்னர் இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க. நான் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் பண்ண போகிறதில்ல. நான் வந்து அதுக்கு என்னென்னா, அதுக்கு ரீசனும் வந்து இங்கே நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லைன்றதை ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போது நான் கேரக்டர்ஸ் பண்ணுறது ரெடி, ஏன்னா இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் ஒரு பண்ண கேரக்டர் தான் எனக்கு சோறு போட்டுட்ருக்கு. ஸோ வந்து என்னென்னா, ஸோ அதனால் அந்த பிரச்சனை இருக்கிறதால என்னென்னா, இப்போ வந்து நம்ம கேரக்டர் பண்ணும்போது இப்போ நார்மலாக ஒரு படம் வச்சுங்க, பெரிய ஹீரோஸ் படம்லாம் வேணாம், அதெல்லாம் நார்மலாக ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படம் பண்ணுறாங்க, இப்போ அந்த படத்தில் வந்து யாருனாலும் ஹீரோ நடிக்கலாம். இப்போ ஒரு புது ஹீரோ நடிக்கிறாருன்னு வச்சிங்களே, ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ நடிக்கிறாங்க, அதுலேயுமே நம்ம செகண்டரியாக தான் எழுதுறாங்க, செகண்ட் கேட்டகிரிலே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தி, எனக்கு அது செட் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸியாக, ரொம்ப கரெக்டாக இருந்தால், ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும் தான் கேரக்டர்ஸ் பண்ணுவோம், இல்லை லீடாக தான் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். சொன்னீங்க பெரிய படங்கள்லாம் வந்து சின்ன படங்களை வந்து டோட்டலாக அழுத்திடுறாங்க நீங்கள். சரி, இப்போ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து நான் புதுசாக இருக்குது, இது யாருக்கு எடுத்துன்னு போனால் சரியா இருக்கும்? ஏன்னா நீங்கள் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே, எல்லா கவுன்சிலுமே, நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசி ஒற்றுமையாக அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது வந்து அப்படி இல்லாமல் அது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்ததுன்னா, ஒரு பெரிய படம் அவங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியமான படமோ 2 படமோ, இல்லைனா அதுக்கப்புறம் சின்ன படங்கள், புது ஏன்னா இப்போ ரொம்ப பேஷனோட சினிமா ரொம்ப அணுகி வராங்க நிறைய பேர். இப்போ ஜெகதீஷ் ப்ரோ, நான் ஏன் சொன்னேன்னா, ஜெகதீஷ் ப்ரோ மாதிரி ஆளுங்க ஜெயிச்சாங்கன்னா தமிழில் இன்னும் நிறைய படங்கள் வரும், நிறைய நியூ ஆர்டிஸ்ட் வருவாங்க, நியூ டைரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ வந்து வெறுமனே பிஸ்னஸ் சொல்கிறோம், அதே மாதிரி எடுத்தோடனே இப்போ ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம், பேன் இந்தியானிலும் ஒரு கதையை நம்ம பண்ணிட்டு அந்த கதை முடிவு போனோம், அது பேன் இந்தியாவா இல்லை பேன் வேர்ல்டா அப்படின்றது. இந்த விஷயத்தில் ஒன்றும் சொல்கிறேன், இப்போ ஒரு பெரிய படம் வரலன்னு உடனே நிறைய படங்கள் வருது, அதுன்றது ஓகே. பட் ஆனால் அதே வந்து இது இந்த ஒரு சிச்சுவேஷன் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே இது ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா முன்னாடியெல்லாம் ஒரு பொங்கல் ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது ஒரு பெரிய படம் வந்ததுன்னா கூட ஒரு மீடியமான 2 படம் வரும், சின்ன படம் 2 வரும். பெரிய படங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க சின்ன படங்கள் பார்ப்பாங்க, அதனால் வெற்றி அடைஞ்ச படங்களாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி, ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் படம் எப்போ வந்தாலும் அது ஃபெஸ்டிவல் தான். பட் அவங்களோட விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஒரு பெரிய பொருள் செலவு நடக்குது. ஸோ அதுக்காக அவங்க பெரிய ஃபெஸ்டிவல், பெரிய வீக்கெண்டை, பெரிய ஹாலிடே பிளான் பண்ணுறாங்க. பட் அது கூடவே இன்னும் 4-5 படங்கள் வந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இருக்குது. இது யாராவது ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக ஒரு பெரிய படம் போய் கூட 2-3 படங்கள் வரதுக்கான ஸ்பேஸ் இருந்ததுன்னா, இந்த மாதிரி மெட்ராஸ்காரன் அந்த மாதிரி நிறைய படங்கள் இன்னும் 2-3 படங்கள் வருது. அந்த மாதிரி படங்கள் எப்பவுமே லைஃப் லாங் சினிமாவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நம்புறேன்.